Good morning children. இன்னைக்கு 9th standard சமச்சீர் chapter 3 exercise 3.3 ஓட 10th sum பார்க்கலாம். If both x minus 2 and x minus 1 by 2 are the factors of ax square plus 5x plus b, then show that a is equal to b. x minus 2 x minus 1 by 2 ரெண்டுமே இதனுடைய ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாலினாமியலோட ஃபேக்டராக இருந்தால் a is equal to b ன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு x minus 2 is a factor of இந்த பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியல் நம்ம என்ன எடுத்துக்கலாம், லெட் p of xன்னு எடுத்துக்கலாம். p of x is equal to ax square plus 5x plus b அப்படிங்கிறது p of x. இதில் x minus 2 is a factorன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அது எடுத்துக்கலாம். x minus 2 is a factor of p of x. அப்போ என்ன அர்த்தம், நமக்கு இது வந்து x minus 2 is equal to 0ன்னு எடுப்போம். and then x is equal to minus 2 இங்கே வந்துச்சுன்னா plus 2 ஆயிரும். இப்போ இந்த x is equal to 2 அப்படிங்கிறத இந்த p of xல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, அப்போ p of 2 is equal to a into 2 square plus 5 into 2 plus b. ஓகே, அப்போ a into 2 ஸ்கொயருங்கிறது 4 ஆயிரும். 5 2s are 10 ஆயிரும் plus b. ஸோ 4a plus 10 plus b. ஓகே, இது வந்து இஸ் அ ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர் அப்படின்னா நமக்கு என்ன p ஆஃப் 2ஓட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 தான். இப்போ இது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். ஓகே, a ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம் நம்ம. x minus 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் p ஆஃப் x. ஸோ அந்த p ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இன்னொன்றும் ஃபேக்டர் இது x minus 1 by 2. Therefore, x minus 1 by 2 also factor of p of x. So, x minus 1 by 2 is equal to 0 ன்னு எடுத்துக்கலாம். And then x is equal to plus 1 by 2. இப்போ x equal to plus 1 by 2 இந்த p of xல substitute பண்ணுறோம். p of xல substitute பண்ணுறோம். இப்போ p of 1 by 2 equal to a into 1 by 2 square plus 5 into 1 by 2 plus b is equal to 0. a is equal to 0 ன்னு எடுத்துக்கிறேன்னா it is a factor. x minus 1 by 2 வந்து ஒரு ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் இது என்ன ஆன்சர் கொடுக்குன்னா 1 by 2 ஸ்கொயர்னா 1 by 4 plus 5 into 1 5 by 2 plus b is equal to 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ டினாமினேட்டர் இங்கே 4 இருக்குது, 5 இருக்குது, நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 4க்கு 2க்கு எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 is that எல்சிஎம். அப்போ இங்கே ப்ராப்ளம் இல்லை, டினாமினேட்டர் 4. அப்போ நியூமரேட்டர் as it is a into 1 a வரும். இங்கே டினாமினேட்டர் வந்து 2. அப்போ 2வால் 4 வரணும்னா 4ல் எவ்வளோ 2s இருக்குது, 2 times 2 2s are 4. அப்போ இங்கே 2வால் இன்டூ பண்ணுவோம், இதையும் 2வால் இன்டூ பண்ணுறோம். 5 2s are 10 ப்ளஸ் b. இங்கே எதுவுமே இல்லை, ஸோ இங்கே 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்குவோம். 1 into 4 4 4 in b into 4 4b equal to 0. இப்போ இந்த 4 அந்த சைட் போச்சுன்னா a plus 10 plus 4b is equal to 0 into 4 0. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே இதுவும் ஈக்குவல் டு 0, இதுவும் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் ஈக்குவல் டு 0வா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் 1 and 2. 1 என்ன இருக்குன்னு பாருங்கள், 4a plus 10 plus b. 4a plus 10 plus b equal to equate 1 and 2. 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா a plus 10 plus 4b ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், a எல்லாம் ஒரு சைடு எடுத்துக்கலாமா? 4a and then இந்த a இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் a ஆயிரும். அப்புறம் இங்கே b அப்படி வச்சுக்கலாம், ப்ளஸ் b. அந்த ப்ளஸ் 4b இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 4b ஆயிரும். ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 10, இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் 10 இருக்குது, இந்த ப்ளஸ் 10 ஆல்ரெடி இங்கே இருக்கிற ப்ளஸ் 10, இந்த ப்ளஸ் 10 இங்கே கொண்டு போனால் மைனஸ் 10 ஆயிரும். ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 10 ஆகும், 0 ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்குன்னா 4a மைனஸ் a is equal to 3a ப்ளஸ் b minus 4b வந்து 3b minus 3b. ஓகே, மைனஸ் 3b. இந்த மைனஸ் 3b அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் 3b ஆயிரும். 3a ஈக்குவல் டு 3b. 3 3 கேன்சல் ஆயிரும். ஃபைனல் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா a is equal to b.
இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ்ட். இப்போ ஏ ஈக்குவல் டு பின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே. 11th sum பார்க்கலாம் next. If x minus 1 divides the polynomial k into x cube minus 2x square plus 25x minus 26 without remainder, then find the value of k ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. x minus 1 divides the polynomial. இந்த polynomial x minus 1 நால டிவைட் பண்ணும்போது வித்தவுட் ரிமைண்டர் அப்படின்னா ரிமைண்டர் இல்லை. அப்போ ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் வித்தவுட் ரிமைண்டர்னா ரிமைண்டர் இல்லை. தட் மீன்ஸ் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே. இது ஃபேக்டர் தியரம். அதாவது ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகே. லெட் த பாலினாமியல். இந்த பாலினாமியலை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். kx cube minus 2x square plus 25x minus 26. இப்போ x minus 1 is divides without remainder. Divides without remainder. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Divides without remainder. அப்படின்னு என்னது? Remainder is equal to 0. Next. இப்போ x minus 1 is equal to 0 எடுத்துக்கலாம். x is equal to minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா plus 1 ஆயிடும். ஓகே. இப்போ x is equal to 1 அப்படிங்கிறது இந்த பாலினாமியலில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த p of x பதிலாக p of 1 is equal to k of 1 cube minus 2 into 1 square plus 25 into 1 minus 26 equal to 0ன்னு எடுக்கிறேன். ஏன் 0ன்னு எடுக்கிறேன்னா பிகாஸ் without leaving remainder. அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு equal to 0. Next k into 1 cube வந்து 1 தான். Minus 2 into 1 square also 1. 25 into 1 minus 26 is equal to 0. அப்போ k into 1 k. 2 into 1 2 plus 25 minus 26 is equal to 0. இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் minus 2 minus 26 ரெண்டு ஆட் பண்ணால் minus 28 வரும். plus 25 இங்கே k இருக்கும் equal to 0. k minus 25 plus minus 28 plus 25 ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பரை மைனஸ் பண்ணால் 3. பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு -3 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா +3. ஸோ கேயோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு +3. நெக்ஸ்ட்டு 12th one. Next is 12th sum. Check if x plus 2 and x minus 4 are the sides of the rectangle whose area is x square minus 2x minus 8 by using factor theorem. இப்போது இது வந்து ரெண்டு x plus 2வும் x minus 4வும் வந்து 2 sides of the rectangle சொல்லிட்டாங்க. அப்போது இது வந்து அதோட ஏரியா இதுதானா அப்படின்னு நம்ம ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ஓகேவா? இது x plus 2 x minus 1 இது ரெண்டும் வந்து சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள். அப்போ இதோட ஏரியா இதுவான நம்ம ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி செக் பண்ணணும். ஓகே, அதாவது நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாவே இந்த ஆன்சர் வரும். ஏன்னா நமக்கு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்து பிரெத்து நம்ம எடுத்துட்டோம்னா ரெண்டு இன்ட்டு பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஆனால் இவங்க ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுட்டாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ அந்த ஏரியாவை நம்ம p of x பாலினாமியல்னு எடுத்துக்கலாம். அப்போ x plus 2 அப்படிங்கிறத இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதை இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0 கிடைக்குதான்னு செக் பண்ணணும். அதேமாதிரி இந்த ஃபேக்டர்லேருந்து இதிலிருந்து x minus 4 is equal to 0ன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0 தான் செக் பண்ணி பார்க்கணும். ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து சைட்ஸ் ஆஃப் த ரெக்டாங்கிள் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் p of x is equal to x square minus 2x minus 8. இப்போ x plus 2 equal to 0ன்னு எடுத்துக்கலாம். x is equal to plus 2 அந்த சைட் போச்சுன்னா -2 ஆயிரும். இப்போ -2வை இந்த p of xல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ p of -2 equal to -2 square -2 into -2 -8. ஸோ -2 square என்ன 4. ஸோ minus into minus plus 2 2s are 4 -8. So 4 plus 4 8 minus 8 is equal to 0. So 8 minus 8 is equal to 0. Okay. அப்போ நமக்கு இதுக்கு ஆன்சர் வந்து p of -2 is equal to 0ன்னு கிடைச்சிருச்சு. Therefore நம்ம என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம்? x plus 2 is the sides of the rectangle அப்படின்னு எழுதிக்கலாம். x p of -2 is equal to 0. Therefore
x plus 2 is a side of rectangle. Okay, and the next x minus 4 x minus 4 is equal to 0, and then x is equal to minus 4 and the side position plus 4 ஆயிரும். x plus 4 substitute பண்றோம். p of plus 4 equal to 4 square minus 2 into 4 minus 8. இப்போ 4 square வந்து 16 minus 2 into 4 minus 8 minus 8. So 16 into minus 8 plus 8 minus 16 equal to 0. So p of 4 is equal to 0 ன்னு கிடைச்சிருச்சு. இதுவும் நமக்கு 0 ன்னு கிடைச்சங்காட்டி என்னன்னு டிசைட் பண்ணிக்கலாம். Therefore x minus 4 also side of a rectangle. That's all. Okay, நம்ம செக் பண்ணிட்டோம். தேங்க்யூ சில்ட்ரன். கண்டிப்பாக இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.